வாட் இஸ் மதர்போர்டு? சர்வர் மதர்போர்ட்னா என்ன? ஸோ மதர்போர்டில் வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக அவசியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. சி நம்ம படிக்க வேண்டியது வந்துட்டு ஆம், நம்ம படிக்க வேண்டியது வந்துட்டு விஎம்ஆர் தான். பட் நான் விஎம்ஆருக்குள்ளே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டேரெக்டாக போக மாட்டேன். ஏன் விஎம்ஆருக்குள்ள டேரெக்டாக போக மாட்டேன் அப்படின்னா, விஎம்ஆர் கிளாஸ் கரெக்டாக நான் எடுத்தோம்னா எனக்கு வந்து ஒரு 3 வீக்ஸில் முடிச்சிருவேன். ஏன்னா விஎம்ஆர் டாப்பிக்கு. பட் ஆனால் நான் வந்துட்டு பேசிக்லேருந்து கவர் பண்ணணும். உங்களுக்கு வந்து அந்த ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் விஎம்ஆரில் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். நீங்கள் நாட் ஓன்லி நீங்கள் விஎம்ஆரில் ஸ்கில் மட்டும் இருந்தால் உங்களுக்கு போதாது. இந்த மார்க்கெட்டில் வந்து நீங்கள் விஎம்ஆரில் சர்வை பண்ணுறதுக்கு த ஸ்கில் இஸ் நாட் இனஃப். ஸோ யூ ஹேவ் டு பி மோர் தென் எக்ஸ்பர்ட். ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி நீங்கள் வந்து இருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஃபவுண்டேஷன்லேருந்து போனால் தான் உங்களால் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து ஹார்ட்வேரை பற்றி நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், டேட்டா சென்டர் பற்றி கொடுக்குறேன். ஸோ ஹார்ட்வேரில் எந்த கிளாஸ்லையும் பெருசாக யாருமே எடுக்க மாட்டாங்க, யாரும் அதை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் மெயினாக டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ஸில் ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்களோட டேட்டா சென்டரை திடீர்னு ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் ஃபால்ட் ஆயிரும். அப்போ அது ஹார்ட்வேர் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஹார்ட்வேர் என்ன ஹார்ட்வேர், அது என்ன மதர் போர்டு, அதில் ரேம் மாற்றினா எப்படி மாற்றுறது, இந்த ப்ராசஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்தா நீங்கள் ஒரு கம்ப்ளீட் விஎம்ஆர் இன்ஜினியராக ஆகலாம். அதுதான் என்னோட கோல். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் ரொம்ப பேசிக் எகைன் சொல்கிறேன், ரொம்ப பேசிக்கில் தான் நான் போகிறேன். ஸோ உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். பட் தெரியாத விஷயங்கள் நான் இடையில சொல்கிறப்ப அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இன்டர்வியூவில் கேட்பாங்களான்னு எனக்கு தெரியாது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் மோஸ்ட்டாக கேட்க மாட்டாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக நான் கொடுக்குற ஒரு செஷன். ஓகே, வாட் இஸ் மதர் போர்டு, வாட் இஸ் ரேம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மதர் போர்டு இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரேம் இருக்குது, என்னென்ன ப்ராசஸர் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் நாலேஜுக்காக கொடுக்குற செஷன். இது உங்களுக்கு எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நல்லா கரெக்டாக லிசன் பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்க்க டாபிக் வந்து சர்வர் மதர் போர்டு. ஒரு சர்வரில் மதர் போர்டு வந்து எப்படி இருக்கும், அதில் வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும், அதில் என்னென்ன ஃபால்ட்டெல்லாம் அடிக்கடி வரும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். மெயினாக டேட்டா சென்டர் பொறுத்த வரைக்கும் 3 கைண்ட் ஆஃப் சர்வர்ஸ் இருக்குது. ஒன்று டவர் சர்வர், ரேக் சர்வர் அண்டு பிளேட் சர்வர். ஓகே, டவர் சர்வர் அப்படிங்கிறது யாருமே யூஸ் பண்ணுறது, டேட்டா சென்டரை பொறுத்த வரைக்கும் டவர் சர்வர் வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ வி வில் ஒன்லி கான்சன்ட்ரேட் ஆன் ரேக் சர்வர் அண்ட் பிளேட் சர்வர். ஸோ அதை பற்றி நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். வாட் இஸ் ரேக் சர்வர், வாட் இஸ் பிளேட் சர்வர் அப்படின்னு ஒரு கிளாஸ் நான் எடுப்பேன். நான் அதுக்கு வரேன் நான். இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறது ஒரு ரேக் சர்வரில் இருக்கிற மதர் போர்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ ஷோ யூ வாட் இஸ் ரேக் சர்வர் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கேஸ் ரேக் சர்வர் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஈவன் நானே வந்து டேட்டா சென்டர் ஆப்ரேஷனுக்கு லைக் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நானே இதை பார்த்ததில்ல. கைஸ் ப்ளீஸ் அன்மியூட். ஸோ டேட்டா சென்டர் ஆப்ரேஷனில் மட்டும்தான் நானே ரேக் சர்வர்னு என்ன, பிளேட் சர்வர்னு என்னன்னு சொல்லி நானே, ஏன்னா டேட்டா சென்டருக்கு உள்ளே நான் காலை வச்சதே இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி எனக்குமே பெருசாக அந்த ஹார்ட்வேரை பற்றி ஒரு ஐடியா இருக்கும். பட் சர்வரை பற்றி பெருசாக ரேக் சர்வர்னா இப்படி தான் இருக்கும், பிளேட் சர்வர்னா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் மதர் போர்டு இருக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கடுத்து நான் வந்து அதை கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் கற்றுக்க ஆரம்பிச்சதை நான் வந்து நாலேஜை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் ரேக் சர்வர். இந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா sorry, நான் ஷேர் பண்ணலையோ, sorry, let me share the screen. Sorry, I forgot to share the screen. Yeah, so I hope everyone view the screen, right? Okay, so இப்போ screen தெரியுதா? Can anyone acknowledge everyone view the screen? Guys, anyone? Yeah, I think everyone view the screen. Can you please check your side? Okay, yeah. So yeah, this is a rack server. ஸோ இப்படி தான் இருக்கும் ரேக் சர்வர் அப்படிங்கிறது, இப்படி தான் இருக்கும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு, 1U அப்படின்னு சொல்லுவோம். 1U அப்படிங்கிறது 1.75 இன்ச்சு, அதாவது 1.25 இன்ச்சு தான் இருக்கும். இதோட இந்த பிரெத்து வந்து அவ்வளோதான் இருக்கும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் ஒரு 10 to 15 இன்ச் இருக்கும் இந்த லென்த்து. ஸோ இப்படி தான் இருக்கும் ரேக் சர்வர் அப்படிங்கிறது. இந்த ரேக் சர்வர் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம், படிப்போம். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது டெல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட டெல் வெண்டாரோட ஒரு ஒன் ஆஃப் த ரேக் சர்வர். ரேக் சர்வரில் எப்படி மதர் போர்டு இருக்கும், அந்த மதர் போர்டு வந்து என்னென்ன இருக்கும்னு சொல்லி அப்போ வந்து பார்க்க போகிறோம். இந்த ரேக் சர்வர் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சர்வர் திஸ் சர்வர் கேன் அடாப்டபிள் ஃபார் ரேக். இதை வந்து நீங்கள் ஈஸியாக ரேக்கில் மவுண்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒன்லி டேட்டா சென்டரில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேக்ஸ் இருக்கும். டேட்டா சென்டர் ரேக் இருக்கும், இந்த இருக்கு இல்லையா, இதான் டேட்டா சென்டர் ரேக், இதான் ரேக்கு. இந்த மாதிரி தான் ரேக் இருக்கும். ஸோ இந்த ரேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வர்ஸ் மவுண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் சர்வர்ஸ். ஸோ அதெல்லாமே ரேக் சர்வர்ஸ் தான். சரிங்களா, நீங்கள் வேற எங்கேயும் இமேஜ் பார்த்துருப்பீங்க, பட் அது என்னென்னு உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்காது. இப்போ இதில் உங்களுக்கு ஓரளவு தெரிய வாய்ப்பு இருக்குது. இது இங்கே பார்த்தீங்கன்னா இது ரேக், இந்த ரேக்கில் இதை மவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் வாட் இட்ஸ் ரேக் சர்வர். இதில் உங்களுக்கு தெளிவாக தெரிய பாருங்கள். இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியுது பாருங்கள். டேட்டா சென்டரில் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி இது ஒரு சின்ன டேட்டா சென்டர். இது டேட்டா சென்டரில் இதுக்கு பேர் ரேக். ஓகே, இந்த இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ரேக். இந்த ரேக்கில் இதெல்லாமே சர்வர்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வர்ஸ் இதெல்லாமே. ஸோ இந்த ரேக் சர்வர் பற்றி தான் இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அந்த சர்வரில் உள்ளே இருக்கிற மதர் போர்டு பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஃபைன். ஸோ ரேக் சர்வர் மதர் போர்டு வந்து இப்படி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். ஓகே, ஸோ மதர் போர்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு காம்போனன்ட் ஃபார் ஆல் டிவைசஸ். ஈவன் நீங்கள் ஒரு மொபைல் எடுத்துக்கோங்க, அதுக்கு மதர் போர்டு தேவை. லேப்டாப், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ், சர்வர், எல்லாத்துக்குமே மதர் போர்டு அப்படிங்கிறது ஒரு பேஸ். அந்த மதர் போர்டு இல்லாமல் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த டிவைஸ்னாலும் எடுத்துக்கோங்க, எலக்ட்ரானிக் டிவைஸ் எது எடுத்தாலுமே மதர் போர்டு அப்படிங்கிறது பேஸ். அந்த மதர் போர்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட என்டையர் டிவைஸுமே ஃபெயிலியர் ஆயிரும். உதாரணத்துக்கு உங்கள் மொபைலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் மொபைலை வந்து தண்ணியில் போட்டீங்க, அல்லது ஏதோ ஒரு பவர் பவர் அதிகமாகி ஏதோ பர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா மதர் போர்டு வந்து ஃபெயிலியர் ஆயிரும். அப்படி மதர் போர்டு ஃபெயிலியர் ஆனால் உங்கள் மொபைல் வந்து பவர் ஆன் ஆகாது. இது மேபி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, மேபி எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. பட் த சேம் வே ஒரு சிஸ்டமுக்கு மதர் போர்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் அது லேப்டாப் இருந்தாலும் சரி, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, சர்வர் இருந்தாலும் சரி, மதர் போர்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா யூ கேனாட் பவர் ஆன் த டிவைஸ். ஸோ இப்போ சர்வரில் இந்த மதர் போர்டு இருக்குது, இந்த மதர் போர்டில் ஏதோ ஒரு இஷ்யூ, அந்த மதர் போர்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சர்வர் வந்து டவுன் ஆயிரும், பவர் ஆன் ஆகாது. அப்போ அதுக்கடுத்து நம்ம தான் ட்ரபிள் ஷூட் பண்ணி அது எதுக்காக பிரச்சனையாச்சு அது அப்படிங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த கிளாஸில் உங்களுக்கு வந்து நான் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னோடய கிளாஸ் வந்து டேட்டா சென்டர் ஆப்ரேஷனை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். டேட்டா சென்டர் ஆப்ரேஷன் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா VMware கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இதுவுமே ஒரு மதர் போர்டு தான். ஸோ சர்வர் மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ப்ராசஸர் இருக்கும். யூ கேன் see இது ப்ராசஸர், இது CPU1, இது CPU2. நம்ம ப்ராசஸர்னு சொல்லுவோம், இல்லை CPUன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லேப்டாப் எடுத்துக்கோங்க. உங்கள் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராசஸர் தான் இருக்கும். உங்கள் டெஸ்க்டாப் பாருங்கள், அதில் ஒரு ப்ராசஸர் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அதோட ஒர்க்லோடுக்கு வந்து அது போதும், இந்த ஒரு ப்ராசஸர் அப்படிங்கிறது போதும். அந்த ஒரு ப்ராசஸரில் இருக்கிற கோர் அப்படிங்கிறது இனஃப் ஃபார் த என்டையர் டாஸ்க்கு. ஆனால் சர்வரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ப்ராசஸர் இஸ் நாட் இனஃப். ஒரே ஒரு ப்ராசஸர், ஒரே ஒரு CPU அப்படிங்கிறது கண்டிப்பாக போதாது. 2 ப்ராசஸர் வேணும், 2 CPU வந்து கண்டிப்பாக வேணும். இருந்தால் மட்டும்தான் அதோட டாஸ்க் எல்லாமே ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கான ஸ்லாட் தான் இது CPU ஸ்லாட் 1, இது CPU ஸ்லாட்டு CPU சாக்கெட், சாரி கரெக்ஷன், ஸ்லாட்டுன்னு சொல்லக்கூடாது, ரேமை தான் ஸ்லாட்டுன்னு சொல்லுவோம். CPUவை எப்பயுமே சாக்கெட் அப்படின்னு தான் சொல்லுவோம், நோட் பண்ணிக்கோங்க. CPU வந்து we will call it as a socket. ரேம் இருக்கு இல்லையா, ரேமை நம்ம இன்சர்ட் பண்ணுற இடத்த வந்து ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்லாட்டுக்கும் சாக்கெட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. இது ஒரு மதர் போர்டு. ஓகே, லெட் மீ செக். இது மதர் போர்டில் இருக்கிற போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மதர் போர்ட்லேயே பாருங்கள் 2 CPU இருக்கும். இது ஒரு CPU1, CPU2. இதெல்லாமே வந்து PCIe ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ரேம் ஸ்லாட். ரேம் அப்படிங்கிறத நம்ம வந்து மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ரேமை வந்து நம்ம வந்து ரேம்னு சொல்ல மாட்டோம். நம்ம சர்வர் ஆப்ரேஷன்ஸில்
ரேம்ங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். மெமரி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ அதை நம்ம டிம் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகே, டிம் ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது மெமரி ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவோம், அதை மெமரி மாடியூல் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது டிம் மாடியூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேமிங் ஸ்டாண்டர்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் விஎம்ஆரில் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து அந்த அந்த டிம் மாடியூல்னால் என்னென்னு பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அது என்னன்னு தெரியாமல் நீங்கள் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ டிம் மாடியூல் அப்படிங்கிறது மெமரி ரேமை தான் குறிக்குது. இது வந்து சர்வர் மதர் போர்டில் இருக்கிற போர்ட்ஸ். ஓகே, போர்ட் அப்படின்னா நம்ம சர்வரில் கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைசஸ். ஓகே, லைக் எதெல்லாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெட்வொர்க் கார்டு கனெக்ட் பண்ணுவோம், மெயினாக நெட்வொர்க் கார்டு கனெக்ட் பண்ணுவோம். அப்புறம் வந்து எஃப்சி கேபிள், ஃபைபர் சேனல் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுவோம். சில நேரங்களில் வந்து விஜிஏ கனெக்ட் பண்ணுவோம். இந்த இருக்கு இல்லையா, அந்த போர்ட்ஸ் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரேக் சர்வரோட ஸ்பெசிஃபிகேஷன். ஒரு ரேக் சர்வரோட ஸ்பெசிஃபிகேஷன். இந்த ரேக் சர்வர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஃபார்ம் ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் அந்த மதர் போர்டை குறிக்கிறது. ஓகே, ஃபார்ம் ஃபேக்டர் அப்படிங்கிறது, ஃபார்ம் ஃபேக்டர் என்ன, சைஸ் தான் நம்ம வந்து ஃபார்ம் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஃபார்ம் ஃபேக்டர் அப்படிங்கிறது E-ATX அப்படிங்கிறது மதர் போர்டோட ஒன் ஆஃப் த சைஸ் ஃபேக்டர். அது சிபியு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4th ஜென்ரேஷன் இன்டெல் Xeon ஸ்கேலபிள் ப்ராசஸர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்வரை பொறுத்த வரைக்கும் ஒன்லி இன்டெல் ப்ராசஸர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் இன்டெல் AMD 2 ப்ராசஸர் இருக்குது, இன்டெல் ப்ராசஸர் இருக்குது, AMD ப்ராசஸர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ் எல்லாமே இன்டெல் ப்ராசஸரில் தான் ரன் ஆகும். தென் ஒரு 20% ஆஃப் ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ் எல்லாமே AMD ப்ராசஸரில் வந்து ரன் ஆகும். ப்ராசஸர் CPU அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இன்டெல் தான் மார்க்கெட் லீடர், நம்பர் 1 மார்க்கெட் லீடர். ஓகே, பட் அவனோட ப்ராசஸர் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அவனோட காம்படிட்டர் யார் அப்படின்னா AMD. ஸோ இன்டெலை பொறுத்த வரைக்கும் CPU இருக்கு இல்லையா, அதில் வந்து Xeon ப்ராசஸர்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க, XEON, Xeon ஸ்கேலபிள் ப்ராசஸர் அப்படி சொல்லுவோம். இன்டெலை பொறுத்த வரைக்கும் அதோட CPU அல்லது ப்ராசஸரை Xeon ப்ராசஸர்னு சொல்லுவோம், XEON. இதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லேப்டாப்பில் வந்து CPU இருக்குது, அதாவது ப்ராசஸர் இருக்குது, அதை வந்து i3, i5, i9 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பை த சேம் வே நம்ம இங்கே இன்டெல் Xeon ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறோம். அதிலே வந்து பிளாட்டினம் ப்ராசஸர் இருக்குது, சில்வர் ப்ராசஸர் இருக்குது, பிரான்ஸ் ப்ராசஸர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ப்ராசஸர் இருக்குது. அது சீரிஸ் நிறைய இருக்குது, E சீரிஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய சீரிஸ் இருக்குது. நம்ம ப்ராசஸரும் தனியாக ஒரு கிளாஸ் இருப்போம், அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக அதை பற்றி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டெலை பொறுத்த வரைக்கும் Xeon அப்படிங்கிறது தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற சர்வர் ப்ராசஸர். AMDயை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி நேமை மறந்துட்டேன் நான், ஒரே நிமிஷம் இருங்க. AMDயில் அதே இன்னும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, AMD EPYMC ப்ராசஸர்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க, இன்டெலை பொறுத்த வரைக்கும் Xeon அப்படிங்கிற ப்ராசஸர் தான் வந்து நம்ம சர்வரில் யூஸ் பண்ணுறோம். AMDயை பொறுத்த வரைக்கும் EPYC அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த இருக்கு இல்லையா, இது AMD EPYC ப்ராசஸர் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இன்டெல் Xeon ப்ராசஸர். ஓகே, இன்டெல் சர்வர் ப்ராசஸர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஓகே. ஸோ சாக்கெட் பாருங்கள், 2 × LGA. LGA அப்படின்னா லயன் கிரிட் அரே. லயன் கிரிட் அரே அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம அந்த ப்ராசஸர் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸரை பிளேஸ் பண்ணுற சாக்கெட், அதை தான் வந்து LGAன்னு சொல்கிறோம். 2 அப்படின்னா ரெண்டு ப்ராசஸர் போகலாம். நல்லா அமைச்சுக்கோங்க, சர்வரை பொறுத்த வரைக்கும் 2 CPU 2 ப்ராசஸர் இருக்கும். சிப்செட், இன்டெல் சிப்செட், இது இன்டெலோட சீரிஸ் இருக்கும், இந்த சிப்செட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சிப்செட். இது மெமரி பொறுத்த வரைக்கும் இந்த மதர் போர்டில் 16 இன்ட் டிம் ஸ்லாட். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, மெமரியை வந்து ரேமை வந்து நம்ம மெமரின்னு சொல்லுவோம் அல்லது டிம்னு சொல்லுவோம்னு.
ரேம்னு சொல்லவே மாட்டோம். அதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் வந்து எங்கேயுமே ரேம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் வந்து பார்க்க முடியாது. ஒன்று மெமரி அப்படின்னு இருக்கும், அல்லது டிம் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து மெமரி பார்த்தீங்கன்னா DDR5 16 இன்டி டிம் ஸ்லாட் அப்படின்னா அந்த மதர் போர்டில் 16 நம்பர்ஸ் ஆஃப் ரேம் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம். 2 இன்டு எல்ஜி அப்படின்னா 2 சாக்கெட் அப்படின்னா 2 CPU 2 ப்ராசஸர் வந்து இந்த மதர் போர்டில் யூஸ் பண்ணலாம். 16 டிம்னா 16 நம்பர்ஸ் ஆஃப் ரேம் ஸ்லாட்ஸ் வந்து அந்த மதர் போர்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, DDR5 மெமரி சப்போர்ட்டர். DDR5 மெமரி சப்போர்ட்னா அதாவது ரேம்லேயே வந்து DDR1 DDR2 DDR3 DDR4 DDR5. DDR4 அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னாடி உள்ளது. DDR5 அப்படிங்கிறது இப்போ ரொம்ப வெரி லேட்டஸ்ட்டாக வந்தது வந்து DDR5 தான். ஸோ அதான் போட்டிருக்கோம். அண்ட் RDIMM மாடியூல் அப் டு 128 GB சப்போர்ட்டட், விச் மீன்ஸ் சர்வர்லேயே 2 டைப் ஆஃப் ரேம் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து LRDIMM அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று RDIMM அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த ரேம் பற்றி தனியாக ஒரு கிளாஸ் நான் எடுப்பேன், நான் அதில் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து RDIMM LRDIMM அதோட நான் வச்சுக்கோங்க மெமரியை பொறுத்த வரைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ் அப் டு 128 GB சப்போர்ட்டட், விச் மீன்ஸ் ஒரு ஸ்லாட்டில் ஒரு ஸ்லாட்டில் நீங்கள் வந்து 128 GB வந்து நீங்கள் வந்து வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இது ஒரு மதர் போர்டு அப்படி வச்சுக்கிட்டோம்னா இந்த மதர் போர்டில் 2 சாக்கெட் இருக்கும், CPU சாக்கெட். இந்த 2 சாக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மெமரி ஸ்லாட்ஸ் இருக்கும், டிம் ஸ்லாட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது ஒரு டிம் ஸ்லாட்டு. ஸோ இதே மாதிரி 16 ஸ்லாட் இருக்கும். அதை வந்து அதான் சொல்கிறான், அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் அதான் போட்டிருக்கான். 16 ஸ்லாட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அப்போ அதோட கெப்பாசிட்டி, டோட்டல் கெப்பாசிட்டி என்னென்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓகே, இது வந்து CPU 1, அது ப்ராசஸர் சொல்லுவோம், CPU சொல்லுவோம். CPU சாக்கெட் 1, இது CPU சாக்கெட் 2. இது ஓகே, இது வந்து டிம் ஸ்லாட்டு. டிம் ஸ்லாட்டில் வந்துட்டு நம்ம வந்து எப்படி அதை வந்து நம்ம வந்து நேமிங் பண்ணுவோம் அப்படின்னா டிம் A1, இது A1, இது வந்து A2, இது B1, இது B2 அப்படின்னு நம்ம வந்து மேனேஜ் பண்ணுவோம். C1 C2 D1 D2 இந்த மாதிரி ஒவ்வொரு டிம் ஸ்லாட்டுக்கும் நேம் இருக்கும், ஒவ்வொரு சாக்கெட்டுக்கும் ஒரு நேம் இருக்கும், ஒவ்வொரு டிம் ஸ்லாட்டுக்கும் ஒரு நேம் இருக்கும். ஏன்னா அதை இது ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த ஸ்லாட்டில் எதுவும் பிரச்சனைனா நம்ம வந்து இந்த ஸ்லாட்லாம் பிரச்சனை நம்ம எப்படி சொல்கிறது. இப்போ வந்து 16 ஸ்லாட்ஸ் இருக்குது, 16 ஸ்லாட்டில் ஏதோ ஒரு ஸ்லாட்டில் ரேம் வந்து பிரச்சனை, இந்த ஸ்லாட் தான் பிரச்சனை. நம்ம எப்படி நம்ம வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா இந்த ஸ்லாட் நம்பர் வச்சு. ஓகே, எல்லா சர்வர்லேயும் ஒரு நம்பர் இருக்கும், ஸ்லாட் A1 A2 B2 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இது. அண்டு இப்போ இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்கோம் அப்படின்னா DDR5 RDIMM மாடியூல் சப்போர்ட் அப் டு 128 GB. ஸோ விச் மீன்ஸ் இந்த ஒரு ஸ்லாட்டில் யூ கேன் மேக்ஸிமம் அப் டு 128 GB ரேம் வரைக்கும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கு, இந்த ரேம் ஸ்டிக் இருக்குல்ல, அந்த மாடியூல் 128 GB வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி 16 இதில் 128 GB போட்டிங்கன்னா என்ன வருதோ அதுதான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் சர்வர். ஒரு சர்வரில் எவ்வளோ கெப்பாசிட்டி ரேம், இதெல்லாம் வந்து எங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும்னா நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டாக போவீங்க ஃப்யூச்சரில், உங்களை வந்து டிசைன் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த டேட்டா சென்டரில் ஒரு கஸ்டமர் புதுசாக உள்ளே வரலாம், அல்லது புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வரலாம். அப்போ உங்கள்கிட்ட கேட்பாங்க, இதுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், எவ்வளோ கெப்பாசிட்டி வேணும் சஜஸ்ட் பண்ணுங்கள். அப்படிங்கிறப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சர்வரில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, அதில் எவ்வளோ கெப்பாசிட்டி நம்ம மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ண முடியும், அப்போ அதில் எத்தனை விர்ச்சுவல் மிஷின் நம்ம க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இதை வச்சு தான், பேஸ்டு ஆன் த ப்ராசஸர் அண்ட் பேஸ்டு ஆன் த மெமரியை வச்சு தான் we can able to create the virtual machines.
அப்போ இதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அங்கே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ இந்த சர்வர் வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்போ எவ்வளோனா 16 இன்ட்டு 128. அப்புறம் என்ன வருது மேக்ஸிமம் கெப்பாசிட்டி? 16 இன்ட்டு 128 GB. ஸோ மேக்ஸிமம் 2 TB சப்போர்ட் பண்ணுது. இந்த சர்வர் மேக்ஸிமம் 2 TB சப்போர்ட் பண்ணுது. பட் 2 GB சப்போர்ட் பண்ணுதுன்னா அதில் எத்தனை விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ண முடியும். இப்போ ஒரு ப்ராஜெக்டில் வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து ஒரு என்னோடய சர்வர் வந்து எனக்கு வந்து ஒரு 50 சர்வர் வேணும், 50 சர்வர் வேணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி கெப்பாசிட்டி நீங்கள் போகணும், அப்போ எப்படி கெப்பாசிட்டி பிளானிங் பண்ணணும், இதெல்லாமே அந்த டேட்டா சென்டர் ஆர்கிடெக்சரில் வரும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் 2 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி விர்ச்சுவல் மிஷின் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் மெமரி ஸ்பீடு. சர்வர் பொறுத்த வரைக்கும் மெமரி ஸ்பீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வன்சி 2.4 MHz, 2.5 MHz அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மெமரியை பொறுத்த வரைக்கும் மெமரி ஸ்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ ஸ்பீட், இதை வச்சு தான் அந்த 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 காஸ்ட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்வரில் வந்து CPU நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீக்வன்சி அதிகமாக போக நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாக காஸ்ட் அதிகமாகும். அதே மாதிரி மெமரி ஸ்பீட் அதிகமாச்சு அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் அதிகமாகும். இன்னொன்று, இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்வர் மதர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இதில் 128 GB ரேம் போடுறோம் அப்படின்னா எல்லா ஸ்லாட்லேயும் இந்த சேம் டிவைஸ் தான் இருக்கணும், சேம் மாடியூல் தான் இருக்கணும். நான் வந்து ஒரு மாடியூலில் வந்து 128 GB போடுறேன், இன்னொரு மாடியூலில் வந்து ஒரு 61 GB போடுறேன் அப்படின்னா போடக்கூடாது. தட் இஸ் நாட் அட்வைசபிள். இது ஆர்டிம்னா எல்லா இதுவுமே ஆர்டிம்மாக தான் இருக்கணும். இது DDR5னா எல்லாமே DDR5ஆக தான் இருக்கணும். இது வந்து எவ்வளோ மெமரி ஸ்பீடோ அதே ஸ்பீடு தான் எல்லா ரேமும் இருக்கணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ட்ரபிள் ஷூட்டிங்கில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் வந்து ட்ரபிள் ஷூட்டிங்கில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறப்ப யாராவது ஒருத்தர் ரேமை மாற்றி பண்ணியிருந்தாங்களோ, ஏதாவது ரேம் மிஸ்மேட்ச் ஆகிருந்தால் சர்வர் இஷ்யூ வரும். மேபி சர்வர் வந்து ஹங்கில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சர்வர் வந்து ஸ்லோவாக இருக்கும், அல்லது சர்வர் பவரானே ஆகாது. இந்த மாதிரி சினாரியோலாம் வரும். ஸோ இது வந்து ட்ரபிள் ஷூட்டிங்கில் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ரேம் ஸ்லாட்னு இருந்தால் எல்லா ஸ்லாட்லையும் சேம் கான்ஃபிகரேஷன் இருக்கணும், மாறக்கூடாது. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் லேன். ஸோ லேன் பொறுத்த வரைக்கும் லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அதாவது ஈத்தர்நெட் கார்டுன்னு சொல்லுவோம், அல்லது நிக் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். 2 × 10 GB லேன் போர்ட், which means இப்போ இந்த சர்வர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சர்வரில் மதர் போர்டை முதல் காமிச்சிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் மதர் போர்டு. இந்த சர்வர் மதர் போர்டு 3D வியூ. இது வந்து உண்மையாகவே சர்வர் இப்படி தான் இருக்கும். இது வந்து 2 ப்ராசஸர் இருக்குது. இந்த 2 ப்ராசஸர் மேலே இந்த இருக்கு இல்லையா, இதே மாதிரி தான் இது மேலே இருக்கும். இதுக்கு பேர் ஹீட் சிங்க்னு சொல்லுவோம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் வந்து ஹீட் சிங்க் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த சர்வர் ப்ராசஸர் இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸர் வந்து அடிக்கடி ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஹீட் சிங்க் வந்து யூஸ் ஆகும். இந்த ஹீட் சிங்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா CPU ஃபெயிலியர் ஆயிரும். இதுவுமே ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் தான். மேக்ஸிமம் ஹீட் சிங்க் வந்து ஃபெயிலியர் ஆகாது, ஏன்னா இது இந்த ஆக்டிவ் ஹீட் சிங்க் தான், பேசிவ் ஹீட் சிங்க் தான், அதனால் ஃபெயிலியர் ஆகாது. பட் சொல்கிறேன், ஓகே. ஸோ ஹீட் சிங்க் ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இல்லை. பட் ஹீட் சிங்க் ஒர்க் ஆகலைன்னா, ஏன்னா ஹீட் சிங்க் தான் மெயினாக வந்து அந்த சிபியோட ஹீட்டை வெளியில் கொண்டு வர்றது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீம் ஸ்லாட் இந்த இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து டீம் ஸ்லாட் வந்து இருக்கும். இப்போ ரியர் வியூ பின்னாடி வரேன். இதில் பார்த்தீங்கன்னா லேண்ட் போர்ட் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6. இப்போ 6 லேண்ட் போர்ட் இருக்குது. அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்கான் எவ்வளோ சப்போர்ட் ஆகும்னு சொல்லிட்டு. 2 × 10, which means
2 போர்ட் வந்து 10 கிகாபைட் ஸ்பீடுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அப்புறம் 2 போர்ட் another 2 போர்ட்ஸ் வந்து 1 கிகாபைட் ஸ்பீடு வந்து சப்போர்ட் பண்ணும். another 1 போர்ட் வந்து மேனேஜ்மெண்ட் லேன்னா அதோட பிரைமரி லேன் வந்து இதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு சர்வரில் நீங்கள் வாங்குறப்பயே அதில் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எல்லாமே கொடுத்துருவோம். இது எவ்வளோ சப்போர்ட் பண்ணும், என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வீடியோ. ஸோ வீடியோ நமக்கு தேவைப்படாது. மோஸ்ட்லி நம்ம வீடியோ வந்து தேவைப்படாது. எங்கே வீடியோ தேவைப்படும் அப்படின்னா, ஏதாவது கேமிங், ஒரு கம்பெனி கேமிங் வந்து கேம் சாஃப்ட்வேர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. லைக் டைட்டன் அந்த மாதிரி கம்பெனி வந்து இப்போ பிஜிஎம்ஐ கேம், அப்புறம் இந்த பப்ஜி கேம், இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து டிசைன் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இடத்துல தான் இந்த வீடியோலாம் பெருசாக வந்து யூஸ் ஆகும். நமக்கு தேவையில்லை. ஆடியோவும் நமக்கு வந்து தேவைப்படாது. அப்புறம் சட்டா ரொம்ப முக்கியம். SATA சட்டா அப்படிங்கிறது ஒரு கனெக்ஷன் டைப் அப்படின்னா நம்ம ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைப் தான் சட்டா. சரிங்களா? சட்டாங்கிறது கனெக்ஷன் டைப். நான் வச்சுக்கோங்க, ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். இதில் 12 எண்டு சட்டா 6 GB போர்ட்ஸ், 12 சட்டா போட்டுக்கலாம். விச் மீன்ஸ் முன்னாடி இருக்கு இல்லையா, இந்த சர்வரில் பார்த்துக்க 1 2 3 ஸோ இதில் வந்து 10 போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பாருங்கள், அப் டு 10 சட்டா ஹார்ட் டிஸ்க்கு ஆர் SSD. நல்லா பாருங்கள், 10 இன்டு 2.5 சட்டா HDD, SSD ஆர் NVMe. ஹார்ட் டிஸ்கில் 3 டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. HDD அப்படிங்கிறது கொஞ்சம் பழைய மெத்தட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் தான் இருக்கும். அதில் பெருசாக வந்து யாரும் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. லேட்டன்சி அதிகமாக இருக்கும் அதில். அப்புறம் SSD சாலிட் ஸ்டேட் டிஸ்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் உள்ள ஒரு மதர் போர்டு இருக்கும், அந்த சிப்புமாக இருக்கும். அந்த சிப்பில் தான் நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அடுத்து NVMeன்னு ஒரு மெத்தட் வந்துச்சு. NVMe அப்படிங்கிறது ப்ரொடக்ஷனில் இப்போ நிறைய யூஸ் பண்ணல, கம்மியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ் வந்து SSDயோட NVMe இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் ப்ரொடக்ஷனில் SSD தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப பழைய சர்வரில் அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹார்ட் டிஸ்க் கொஞ்சம் ரேட்டு கம்மி, SSD கொஞ்சம் ரேட்டு கூட, அதை விட NVMe கொஞ்சம் காஸ்ட் அதிகம். சரியா? ஸோ இது வந்து ஹார்ட் டிஸ்க்கு. ஓகே, இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் நம்ம OS இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு. எங்கே நம்ம OS இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஹார்ட் டிஸ்க் போட்டு தான் நம்ம OS இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த ரெட் கலர் பட்டன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வெளியில் எஜெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த பே, இதை வந்து ஹார்ட் டிஸ்க் பே அப்படின்னு சொல்லுவோம். நல்லா பார்த்துக்கோங்க, CPU பிளேஸ் பண்ணுற இடத்த சாக்கெட்னு சொல்லுவோம். மெமரியை வந்து பிளேஸ் பண்ணுற இடத்த வந்து டிம் ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் டிஸ்கை பிளேஸ் பண்ணுற இடத்த வந்து பே, ஹார்ட் டிஸ்க் பே அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த ஹார்ட் டிஸ்க் பே வந்து இங்கே ஹெல்த் காமிக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து க்ரீன் கலரில் இருந்தால் ஹார்ட் டிஸ்க் வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். ரெட் கலரில் இருந்தால் ஹார்ட் டிஸ்க் வந்து இஷ்யூ அப்படின்னு அர்த்தம். இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பே வந்து எஜெக்ட் ஆயிரும். ஸோ அந்த எஜெக்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க்கை உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 TB வரைக்கும் போடலாம்னு சொல்லியிருக்கான். அப்போ ஸோ 10 TB ஹார்ட் டிஸ்க் வந்து இதில் வந்து ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்க்லையும் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் சர்வர் மதர் போர்டில் என்னென்ன ஸ்லாட்லாம் இருக்குது, ரைட் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அதை பற்றி நான் லேட்டாக சொல்கிறேன். வாட் இஸ் ரைட் அப்படின்னா, ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆனால் இன்னொரு ஹார்ட் டிஸ்க் மூலமாக ஒர்க் ஆகணும். ஸோ தட் இஸ் கால்ட் ரெடியூடன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம ரைடுன்னு சொல்கிறோம். அதை பற்றி நம்ம லேட்டாக பார்க்கலாம். ஸோ ரைடு இதில் இருக்குது. தென் எக்ஸ்பான்ஷன் ஸ்லாட்ஸு PCIe, இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 6 ஸ்லாட்ஸ் இருக்குது. இப்போ 6 ஸ்லாட்னா 6 PCIe ஸ்லாட் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். PCIe ஸ்லாட்னா என்னென்னா,
இப்போ என்கிட்ட ஒரு மதர் போர்டு இருக்குது. அந்த மதர் போர்டில் எனக்கு வந்து போர்ட் கம்மியாக இருக்குது. விச் மீன்ஸ் இந்த இமேஜை காமிச்சா உங்களுக்கு புரியும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 6 லேண்ட் போர்ட் இருக்குது. எனக்கு இது பத்தாது. ஐ நீட் அனதர் 4 லேண்ட் போர்ட் வேணும். இன்னும் 4 லேண்ட் போர்ட் வேணும். இது பத்தாது அப்படின்னா ஹவு டு ஐ கோ ஃபார் தட்? ஏன்னா மேனுஃபேக்சரிங் மதர் போர்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி வர்றப்பயே இது இன்பில்டாக இப்படி தான் வரும். அப்போ எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து சில போர்ட் வேணும் அப்படின்னா ஐ வில் கோ ஃபார் PCIe கார்டு. ஓகே, அதை வந்து நம்ம வந்து PCIe கார்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இதாக இருக்கு இல்லையா? சார் சொன்னல லேண்ட் போர்ட், இந்த மாதிரி லேண்ட் போர்ட் இருந்து எக்ஸ்ட்ரா வரும். இந்த PCIe கார்டை மதர் போர்டில் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இது ரேக் சர்வர் மதர் போர்டு வச்சுக்கோங்க. இந்த மதர் போர்டில் PCIe ஸ்லாட்னு ஒரு ஸ்லாட் இருக்கும். இந்த இமேஜ் தெளிவாக இல்லை. அந்த PCIe ஸ்லாட் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய போர்ட், அதாவது நாட் ஒன்லி நம்ம வந்து நிக்கார்டு கிடையாது, நிக்கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை USB போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த போர்ட்டை தான் நம்ம PCIe போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ரேம் ஸ்லாட்டு, இதெல்லாம் ரேம் ஸ்லாட்டு. இந்த போர்ட்டை PCIe ஸ்லாட்டுன்னு PCIe போர்ட்டு சொல்லுவோம். அந்த போர்ட்டில் நமக்கு எக்ஸ்ட்ராவாக எதுவும் நமக்கு டிவைஸ் வேணும்னா நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், 2 CPU இருக்குது. இதெல்லாமே நமக்கு வந்து ஸ்லாட்டு, டிம் ஸ்லாட்டு இந்த இருக்கு இல்லையா, இந்த ஸ்லாட் வந்துட்டு PCIe கார்டை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு டெஸ்க்டாப் மதர் போர்டு இருக்குது, ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். அந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் இன்பில்டாக வந்து நிக்கார்ட் இருக்கும், ஆடியோ போர்ட் இருக்கும், அப்புறம் VGA போர்ட் இருக்கும், HDMI போர்ட் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதில் இருக்கிற ஒன் ஆஃப் த VGA போர்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்லை அதில் வந்து ஏதோ ஒரு தூசி உள்ளே போய்ட்டு அது ஒர்க் ஆகலை, அதில் வந்து கனெக்ட் பண்ண முடியலை. அப்போ அப்படி ஆச்சு அப்படின்னா அந்த சினாரியோவில் என்ன ஆகும், உங்களால் ஒரு மானிட்டரை அதில் கனெக்ட் பண்ண முடியாது, ரைட்டா? அப்போ அந்த மாதிரி டைமில் வாட் வி கேன் கோ ஃபார் PCI கார்டு. VGA போர்ட்டில், VGA போர்ட்னா அந்த மானிட்டர் கனெக்ட் பண்ணுற போர்ட்டு. ஐ திங்க் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு PCI கார்டில் VGA போர்ட்டு வருது, அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு மதர் போர்டில் இருக்கும் PCI ஸ்லாட்டு, அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் கேபிள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒன்று அந்த போர்ட் ஃபால்ட் ஆனாலோ அல்லது எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சாலோ ஐ வில் கோ ஃபார் PCIe கார்டு. ஓகே, அதை வந்து PCIe கார்டு. இதை நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். PCI கார்டு வந்து நமக்கு ட்ரபிள் ஷூட்டிங்கில் அடிக்கடி வரும். ஏன்னா PCI கார்டு தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷனில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அந்த PCI கார்டு வந்து அடிக்கடி ஃபெயிலியர் ஆயிரும், ஏதாவது டவுன் ஆகிடும். நிக் கார்டு டவுன் ஆகும், அதில் HPI கார்டுன்னு ஒரு கார்டு உண்டு ஃபைபர் சேனல் கனெக்ட் பண்ணுறதுக்கு, அது டவுன் ஆகும். ஸோ அந்த மாதிரி அப்போ PCI தான் டவுன் ஆகும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த இருக்குல்லையா, இதுதான் PCI கார்டு, PCI ஸ்லாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் இந்த PCI கார்டை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ஓகே. இப்போ ரியர் வியூவில் பார்த்துக்கலாம்.
இப்போ இது வந்து டெல் பவரேஜ் R740 அப்படின்னு ஒரு ரேக் சர்வர் இருக்குது. அந்த சர்வரில் அந்த சர்வரில் இருக்கிற மதர் போர்டு இது. அதில் இருக்கிற டிம் ஸ்லாட்ஸ் இது. இது அந்த 740ஓட கான்ஃபிகரேஷன். இதில் ப்ராசர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென் ப்ராசர் யூஸ் பண்ணிக்கலாம், Xeon ப்ராசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராசர் வந்து மேக்ஸிமம் 28 கோர் வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த மதர் போர்டு வந்து என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் சப்போர்ட் பண்ணுது, உபுண்டு, சிட்ரிக்ஸ் சர்வர், விண்டோஸ் சர்வர், ரெட் ஹேட், சுசி லினக்ஸ், VMware ESXi சப்போர்ட் பண்ணுது. ஃப்ரண்ட் பேஸ், ஃப்ரண்ட்டில் என்னெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் 128 TB வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஹார்டு SSD வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். டிம் ஸ்பீடு எவ்வளோ, அதுக்கு மேக்ஸிமம் ஸ்பீடு, மெமரி டைப்பு, அதில் RDIMM, LRDIMM இதெல்லாமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். மெமரி மாடியூல் 24 DDR4 டிம் ஸ்லாட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் RDIMM போனீங்க அப்படின்னா 1.5 TB யூஸ் பண்ணலாம். LRDIMM போனீங்கன்னா 3 TB வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அதே மாதிரி இதில் போர்ட் 4 × 1 GB E அப்படின்னா 1 GB ஈத்தர்நெட். ஈனா ஈத்தர்நெட் அர்த்தம், 4 அப்படின்னா 4 போர்ட்னு அர்த்தம். விச் மீன்ஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 4 போர்ட் இருக்கா, 4 போர்ட், அதுதான் 4 ஈத்தர்நெட் போர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. 2 × 10 GB, 4 × 10 GB, 2 × 25 GB இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த போர்ட் எல்லாமே. அப்புறம் ஃப்ரண்ட் போர்ட், PCI பாருங்கள், PCIயில் மேக்ஸிமம் 8 PCI கார்டு வந்து இதில் கொடுத்துருக்கான். 8 × Generation 3 ஸ்லாட், 8 ஸ்லாட் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி சர்வர் 2U சர்வர், 2U அப்படின்னா 1U = 1.75 inch. 2U அப்படிங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 சம்திங் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சர்வரோட, இந்த பவரேஜ் R740 அப்படிங்கிற சர்வரோட ஃப்ரண்ட் வியூ, இது ரியர் வியூ. இப்போ இந்த பெசில் இந்த இருக்கு இல்லையா, இது வந்து பெசில்னு சொல்கிறோம். இந்த பெசிலை ஓப்பன் பண்ணால் we can able to insert the PCIe ஸ்லாட். இந்த PCIe ஸ்லாட்டை நம்ம அதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து PSU பவர் சப்ளை யூனிட்டு, இதுவும் பவர் சப்ளை யூனிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் சப்ளை யூனிட் வந்து ஹீட் ஆனால் அதை வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு ஃபேன் இது. இது VGA போர்ட். VGA போர்ட்னா மானிட்டர் கனெக்ட் பண்ணுறது. மோஸ்ட்லி நம்ம டேட்டா சென்டரில் எப்போயாவது தான் மானிட்டர் கனெக்ட் பண்ணுவோம். எப்போயுமே மானிட்டர் கனெக்ட் பண்ணி இருக்காது டேட்டா சென்டரில். ஏதோ அந்த சர்வரில் நம்ம செக் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னா தான் மானிட்டர் கனெக்ட் பண்ணுவோம். அப்புறம் 2 USB போர்ட். ஓகே, ஸோ இதெல்லாமே மதர் போர்டில் கனெக்ட் ஆகிருக்கிற போர்ட்ஸ். இது எல்லாமே மதர் போர்டில் கனெக்ட் ஆகிருக்கிற போர்ட்ஸ். ஸோ ஐ ஹோப் மதர் போர்டு பற்றி ஓரளவு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மதர் போர்டு சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தென் நம்ம வேறு பார்க்கலாம் நாளைக்கு. புரியல, PCI ஸ்லாட்டில் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். PCI ஸ்லாட்டில் நெட்வொர்க் கார்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம ஈத்தர்நெட் கேபிள் சொல்கிறோம் அதுவுமே யூஸ் பண்ணுவோம். அண்டு இன்னொரு யூஸ் பண்ணுறோம், ஸ்டோரேஜையும் சர்வரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள், FC கேபிள் சொல்லுவோம், ஃபைபர் சேனல் கேபிள் சொல்லுவோம், அதையுமே கனெக்ட் பண்ணுறோம். அதுதான் HPI கார்டுன்னு சொல்லுவோம். அதை பற்றி தனி கிளாஸ் ஒன்று வச்சுருக்கேன். அந்த PCIக்குன்னு தனி கிளாஸ் ஒன்று வச்சுருக்கேன் நான், அதை நான் உங்களுக்கு எடுப்பேன் நான். அது இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நான் சொல்கிறேன் அதில். ஓகே, ஸோ இன்னும் சர்வர் பற்றி கிளாஸஸ் சொல்லுங்கள். ஆமாம், உங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்களில் பாதி புரிஞ்சிருக்கும், பாதி புரிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கோம். நான் ஒவ்வொரு கிளாஸ் நம்ம என்னோடய கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸாக எடுக்க அப்படியே ஒவ்வொன்றா கிளியர் ஆகிக்கிட்டே வரும். இப்போ உங்களுக்கு ரைடு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது, HPனா தெரிஞ்சிருக்காது, ஸ்டோரேஜ் தெரிஞ்சிருக்காது. இதெல்லாமே நான் அப்கமிங் கிளாஸஸில் ஒவ்வொன்றா எடுக்க ஓகே இதுதான் ரைடு, இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோமா, இதுக்கு தான் ஸ்டோரேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோமா, உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சிடும். போக புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா, பேசிக் ஐடியா நான் லே பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்களே அதை பில்ட் பண்ணிடுங்க, அதில் நீங்களே பில்ட் பண்ணிடலாம் அதை. சரிங்களா, ஸோ கம்ப்ளீட்டாக நெக்ஸ்ட் கிளாஸஸில் ரேம் பற்றி எடுப்பேன், CPU பற்றி எடுப்பேன், அப்புறம் சர்வர் என்டையர் ரேக் சர்வரை பற்றி எடுப்பேன்,
அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சர்வரை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். உங்கள் கையில் ஒரு சர்வர் கொடுத்தா நீங்களே கேபிள்லாம் கனெக்ட் பண்ணி நீங்களே எல்லாமே பண்ணிடலாம். அந்தளவுக்கு நான் கொண்டு வந்துடுவேன் உங்களால். சரியா? ஃபைன். என்னோட தாட் என்ன அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கீங்க, உங்கள் கையில் ஒரு டேட்டா சென்டர் ஒப்படைக்கிறாங்க. இந்தப்பா எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் உள்ளே வருது, அந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு இவ்வளோ சர்வர்ஸ் எனக்கு வேணும், இதை நீ பில் பண்ணி கொடுத்துரு அப்படின்னா உங்களால் பண்ணக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு எத்தனை சர்வர் நம்ம வாங்கணும், அதில் என்னென்ன கேபிளிங்ஸ் கனெக்ட் பண்ணணும், அது எந்தெந்த ரேக்கில் நம்ம வைக்கணும், அந்த அளவுக்கு நாலேஜ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் நான். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தனி ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஒரு நாலேஜ் வந்துடும் உங்களுக்கு. சரியா? ஓகே, வேறு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இல்லை டவுன்லோட் பண்ணி இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம் வீடியோஸ் எல்லாமே. ஆன்லைனில் பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்னொன்று சொல்கிறேன், சில வீடியோஸ் வந்து பப்ளிக்கில் இருக்கும், சில வீடியோஸ் வந்து ப்ரைவேட்டில் இருக்கும். ஸோ ப்ரைவேட்டில் இருக்கிற வீடியோஸ் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது. அது வந்து நீங்கள் 29 rupees வந்து யூடியூப் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது ஒன் டைம் பேமெண்ட் தான். அதை பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா வீடியோஸும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து ப்ரைவேட்டில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா நான் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலாக இந்த வீடியோஸ் வந்து வச்சுருப்பேன். நான் இந்த பப்ளிக்கில் வந்து எப்போ கொண்டு வருவேன்னா இன்னொரு 2 வருஷம் கழிச்சு நான் யூடியூப்பில் பப்ளிக்கில் கொண்டு வருவேன். ஸோ இது எல்லாமே ப்ரைவேட்டில் தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த வீடியோஸ் எல்லாமே ப்ரைவேட்டில் தான் இருக்கும். ஸோ ப்ரைவேட் வீடியோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அது யூடியூப்லேயே ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். நேற்று கூட ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தார் தெரியுமா? ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கம்மியான அமௌண்ட், அதான் 29 rupees தான். அதை நீங்கள் ஒரே பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா வீடியோ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸ் ஃபுல்லாகவே அதில் தான் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ கூட நான் ஒரு லிங்க் அனுப்புவேன், அந்த இதில் தான் போட்டிருப்பேன் நான். சரிங்களா? அது நீங்கள் வந்து ஒன் டைம் பே பண்ணிங்கன்னா அந்த மந்த் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா அடுத்த மந்த்துக்கு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கிளாஸ் வந்து 2 months இருக்கும். ஸோ 2 monthsக்கு நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்து இது பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வேணால் உங்களுக்கு பார்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். எப்போ வேணுமோ அப்போ பார்த்துக்கலாம் நீங்கள். எப்பயுமே ஆனால் வீடியோஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்கும். எக்காரணத்துக்கு ஒன்றும் வீடியோஸ் வந்து ரிமூவ் பண்ணவோ ப்ரைவேட்லேயே நான் போட மாட்டேன். உங்களுக்கு நான் ஒரு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் கொடுக்குறேன் இல்லையா, அந்த லிங்க்கை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு நோட் பேடில் இந்த லிங்க்கை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் அந்த வீடியோ எப்போனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, புரியல. இல்லை, நீங்கள் அந்த லிங்க்கில் போனாலே உங்களுக்கு நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன், அதில் போனாலே உங்களுக்கு ஆக்சஸ் வந்துடும். நான் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் போகிறோம்ல, அதில் உங்களுக்கு ஆக்சஸ்லாம் வந்துடும் நீங்கள் இது பண்ணாலே. ஓகேங்களா? ஃபைன் கைஸ், வேறு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. லெட்ஸ் வைண்ட் அப் த செஷன். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சதில்லை, இது டவுட்ஸ் இல்லைல்ல? ஓகே, ஃபைன். ஸோ ஃபைன் கைஸ், தேங்க்யூ ஆல். நாளைக்கு நம்ம கிளாஸில் மீட் பண்ணலாம். நான் கிளாஸ் டைமிங் வந்து வாட்ஸ்அப் குரூப் அப்டேட் பண்ணுறேன். லிங்க்குமே வாட்ஸ்அப் குரூப்பில் போகிறேன். நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு லிங்க்கில் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.